அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை திருப்பி வாசிமா. இது முதல் இந்த செகண்ட் இதிலிருந்து புதியவைகள் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? புதியவைகளை பெற்றுக்கொள்ள போறீங்க. அடுத்தது, நீங்கள் அறியாத காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா. நான் இது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆண்டவர் நமக்கு அறியாத காரியத்தை நமக்கு செய்ய போகிறார். இப்ப கூட எனக்கு இந்த வாரத்துல சொன்ன பரவாயில்ல, ஒரே வாரத்துல நல்ல செய்தி 2 கட்டிருக்கேன். 2 நல்ல செய்தி. பெரிய மகிழ்ச்சியானு கேட்டா பெரிய மகிழ்ச்சி. அந்த வீட்டுக்காரங்களுக்கு இருக்கோ, அவங்க சம்பத்தியத்துக்கு போறாங்க. தேவன் அவங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கணும். அதுக்கு தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வார்த்தை, அது கேட்போம். நம்மளுக்கு புதியதை செய்ய போகிறார். நீங்கள் அறியாததை கர்த்தர் செய்ய போகிறார். அடுத்தது, அவைகள் ஆதி முதற்கொண்டு இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன. இவைகளை அறிவேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நாட்களுக்கு முன்னே அவைகளை கேள்விப்படவில்லை. நீ கேள்விப்படாத அநேக வாக்குத்தத்தங்களோடு கூடிய நன்மைகளை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். ஆமென். நீங்க கேள்விப்பட்ட மாட்டிருக்கீங்க. நீங்க நிச்சயமா அது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மையானதை தரப்போகிறார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல எனக்கு தானே பெரிய மகிழ்ச்சி. பலங்கட்டு இருந்தேன் கடந்த நாட்கள்ல. இன்னைக்கு வராதவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க, பாஸ்டர் இன்னைக்கு இல்லை, வெளியே இருந்து யாராவது வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். எனக்கு அது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வார்த்தை அவங்களுக்கு கிடைக்காமல் போகிறது. அல்லேலூயா. 3 காரியம். புதியவைகள், நீங்கள் அறியாதது, கர்த்தர் உங்களுடைய புதிய பாதையில கொண்டு போவார். அடுத்தது தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் கேள்விப்படவில்லை, அறியவும் இல்லை. நீங்க ஆதியிலிருந்து கேட்கவே மாட்டீங்க. நல்ல வார்த்தை. நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நீங்க அறிந்திருக்க மாட்டீங்க. ஆதி முதல் உங்க செவிகளில் கேட்காத புதிய நன்மையான காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய கையில கர்த்தர் தந்து உங்களை மகிழ செய்ய போகிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை விடுவார். நிச்சயமா எல்லாரும் இந்த வார்த்தை கேட்கும் போது, இந்த வார்த்தை உங்களை சந்திக்கும் போது ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க. ஆமென். புதிய சுகத்தோடு கர்த்தர் உங்களை எழுந்து நடக்க செய்வார். ஆமென். புதிய தரிசனத்தோடு, புதிய சுகத்தோடு, புதிய வார்த்தையோடு கர்த்தர் என்னை மகிழ செய்ய போகிறார். ஆமென். நான் அப்படி நினைக்கிறேன். என்னன்னு சொல்லி எல்லாரும் உங்க இதயத்தை கையை சொல்லி பாருங்க. அந்த தேவன் உங்களை மகிழ செய்ய போகிறார். புதிய தரிசனத்தோடு, புதிய வாக்குத்தத்தத்தோடு. இதே போல எல்லாரும் உங்க இருதயத்துல கையை வச்சு, 2 கையை வச்சு சொல்லி பாருங்க. புதிய தரிசனத்தோடு, புதிய வாக்குத்தத்தத்தோடு தேவன் புதிய காரியத்தை என் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுமா? விசுவாசிக்கிறவங்க நான் என்ன ஒரு முறை அல்லேலூயா சொல்லுமா? என் கவலை மாறிட்டு, என் சஞ்சலம் மாறிட்டு, என் துக்கம் மாறிட்டு, என் கவலைகளில் இருந்து விடுபட்டு இருக்கிறேன். இப்படி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். புதிய வாசலை கர்த்தர் திறக்கிறார். புதிய வாசலை திறக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா எழுதின புத்தகம் 45வது அதிகாரம். ஏசாயா 45வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின மோசேயுக்கு. ஒரு நிமிஷம். இந்த மாசம் வாக்குத்தத்தம் என்ன யாருக்கும் தெரியுமா? யாரும் வாக்குத்தத்தத்தை கேட்கல. வாக்குத்தத்தம் உங்க வீட்டை சந்தித்தது, உங்க மொபைல் மூலமா சந்தித்திருக்கு. புதிய பாதை, புதிய கதவுகள், பாதைகள் கர்த்தர் திறந்து உங்களை மகிழ செய்ய போகிறார். புதிய பாதையில கொண்டு போகிறார். புதிய பாதையில கொண்டு போய் புதிய வாசலுக்குள் பிரவேசித்து அடைக்கப்பட்ட வாசலை திறந்து கர்த்தர் உங்களை மகிழ செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி தயவு செய்து கேட்கலன்னா, ஆனா அங்க சொன்னது வேற, இங்க சொல்ற வசனம் வேற, இங்க சொல்ற வார்த்தையே வேற, இங்க சொல்ற பிரசன்டேஷனே வேற. 2ஐயும் கேட்டுடுங்க. இன்னைக்கு கேட்டது இருக்கட்டு, நீங்க வீட்டுல போய் 1ஆம் தேதி உள்ள வாக்குத்தத்தத்தை தயவு செய்து கேளுங்க. கர்த்தர் உங்களோடு இன்னும் நிறைய இடைப்படுவார். அல்லேலூயா. இப்போ வாசிப்போம்.
கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. ஏமா உன் பேர் எங்கம்மா போச்சு? கோரேஸ் என்னைக்கு வந்தாரு, அவரு போயாச்சு. அதை சொல்றதுக்கு என்ன வர்க்கம்? அப்படி வாசி பார்ப்போம், அப்படி வாசி பார்ப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின அர்ஷாவுக்கு முன்பாக. அது கொஞ்சம் சத்தமா கொஞ்சம் இருத்தி அதுல என்ன நான் வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின மகேலுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. அதான் சொன்னேன், அதனாலதான் சொன்னேன் உன் பேரை சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜாதிகளை உன் கீழே கொண்டு வருவார். நீ சீப்பா இருப்ப, நீ அவங்களை ஆளும்படி உன்னை மேனேஜரை கண்டு கர்த்தர் கொண்டு வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ போற இடத்துல, நீங்க போற இடத்துல அநேக உங்க கீழே இருக்கும்படி கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. எதுக்காக இந்த வார்த்தை கொடுக்கப்படுது தெரியல. நான் சொல்றேன், கர்த்தர் எதற்காக இல்ல, நான் சொல்றேன், நீங்க எதுக்காக கேட்கிறீங்களோ உங்க பிள்ளைகளுக்காக கேட்டா, உங்க பிள்ளைகளுக்கு கீழே இதே போல நிறைய பேரை வேலைக்காரங்களா வைத்து உங்க பிள்ளைகளை, உங்க பேர பிள்ளைகளை உயர்த்த இடத்துல வைத்து ஆளுகை செய்ய கர்த்தர் நியமிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு. இடைக்கட்டுனா நல்லா புரிஞ்சுடுங்க, அவிழ்க்கப்படாத பகுதிகள் எல்லாம் அவிழ்க்கும்படி. அவன் இருதய கடினத்துல இருப்பான், அவனுடைய இருதய கடினத்தை கர்த்தர் மாற்றும்படிக்கு அவனுக்கு முன்பாக எப்படி இதுவரை போற வாசல் எல்லாம் பூட்டி இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டை பார்த்துட்டாலே கவரா என்னவோ நம்ம அவங்க சொத்தை அவங்க ப்ராப்பர்ட்டியில எடுக்க போறது போல நம்ம சொத்துக்குள்ள இருந்துட்டு நமக்கே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி நம்புகிறீங்க? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களா? ஆமா, நான் என் கண்ணால பார்த்துருக்கேன். நம்ம எனக்கு ப்ராப்பர்ட்டியில இருந்துக்கிட்டே இதை செய்திருக்க பார்த்துருக்கேன், இதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் சொல்றேன்னா, ஆனா இதெல்லாம் அங்க இப்படி அங்க நம்ம கிடைக்கல, அவங்களே அவங்க தலையில மண்ணடி போடுவான்னு சொல்றாங்கல்ல, இதே போல அவங்களே வாசலை நிரந்தரமா அவங்களுக்கு கிடைக்கிறாங்களே தவிர நமக்கு வாசலை கர்த்தர் திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு வாசலை திறந்திருக்கிறார். நான் அந்த வாசலுக்குள்ள போய் பெரிய அதிகாரியாய் உட்கார போறேன். நான் படித்த படிப்பு கேட்க ஊதியத்தை பெற போகிறேன். ஹல்லேலூயா. ஒருத்தர் ரொம்ப சோர்ந்து போயிருந்தான், நான் எங்க என்ன யாருன்னு. நான் சொல்றேன், நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கர்த்தர் உன்னை கொண்டு நிறுத்துவார். ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். எனி ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் வராது, அவன் எல்லாம் நல்லா இருப்பான். என் மையம் ஒரு தடவை சொன்னான், இப்போ என் கூட படித்தவன் எல்லாம் வேற லெவலில் மாறிட்டான், நான் அதை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டேன். நான் சொன்னேன், நீ என்னை கவனிக்காமல் விட்டால் ஒரு நாள் சிந்திக்க வேண்டியிருக்கும். உன் படிப்பு உன் கையில், படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், உன் படிப்பு பெரிய வாசலுக்கு கொண்டு போகும். எத்தனை பேர் வேண்டாம் கலெக்டராக இருக்கலாம், அதுக்கு உன் பிரயாசத்தை பொறுத்தது. ஏன்னா வாசலை திறக்கிற கர்த்தர். அடுத்தது சொல்லும்போது எனக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கு பாருங்க. பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து கதவை திறந்து வைடா அப்படி சொல்ல போகிறார். நீ நினைப்ப நாங்க போனா அவங்க கதவை பூட்டுவானோன்னு நினைப்ப, கர்த்தர் பூட்ட விட மாட்டார், திறந்து வைன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. திறந்து வைக்கும் படிக்கும். அவனை பார்த்து யாரை பார்த்து? அங்க வந்து கோரேசை பார்த்து, என்ன மகையரை பார்த்து. இப்போ நீங்க உங்க பேரெல்லாம் சொன்னீங்களா? இல்லைன்னா முதல்ல ஒரு தடவை வாசிப்போமா? எல்லாரும் பைபிள் எடுங்க, இல்லைன்னா முன்னுக்கு பார்த்துடுங்க, ஸ்கிரீனை பார்த்துடுங்க. கர்த்தராகிய நான் வாசிட்டு உங்க பேரை சொல்லணும். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின மகேலுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இலக்கத்தை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக எனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படி என்னை பார்த்து, யாரை பார்த்து? என்னை பார்த்து என் வலது கையை, இந்த கைய பீச்சாங்கை இல்ல, பீச்சாங்கைக்கு ஒரு ரகசியம் உண்டு தெரியுமா? யாராவது காலையில் போயிட்டு வந்து அவர் அதே கையில் சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டான். இல்லை, வலது கை. அதனால தான் வலது கை. ரைட்டு ஹேண்டு கொண்டு இருக்கு. நம்ம வலது கையை பிடிச்சிக்கிட்டு ஆபிரகாம் பேர பெயர்களை யாக்கோபுக்கு பேரன் யோசேப்புக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது
மனாசையும் கொண்டு விட்டு யோசேப்பையும் கொண்டு விட்டு யோசேப் என்ன செய்தான்? மனாசையை கொண்டு விட்டான், எப்ராஹிமையும் கொண்டு விட்டான். ஆண்டவர் எப்ராஹிமுக்கு மேல வலது கையை வச்சது அவர் சொல்ற மனமறிய யாரு? யாக்கோபு எப்படி சொல்றான்? மனமறிய அந்த வலது கையை மனாசைக்கு மேல வச்சு எப்ராஹிமுக்கு மேல வச்சானா? அல்லேலூயா. அது மனமறிய. நான் சொல்றேன், ஆசீர்வாதம் எப்படி வேணாலும் இந்த ரெண்டைகளாக சொல்ற, வலது கையை பிடித்து உன்னை பார்த்து சொல்லுகிறது என்ன சொல்றாரு தெரியுமா? அப்போ அங்க கதவுகளை திறந்து வைக்கிற கர்த்தர் உன்னை பார்த்து உன் வலது கையை பிடிச்சுக்கிட்டு உனக்கு சொல்றார். என்ன சொல்றார் கவனி? நான் கர்த்தர் உனக்கு முன்னால போவார். இன்னைக்கு இது நல்ல எத்தனை தடவை கேட்டோம்ல, எத்தனையோ முறை கேட்டோம். கர்த்தர் உனக்கு முன்னால போகிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்னால போகிறார், கர்த்தருடைய தூதன் உனக்கு முன்னால போகிறார். இதெல்லாம் மறந்துடாதுங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலான வேலை சபையாக்குவேன். யோவான் 30:30 ஒருத்தர் வாசிங்க, ஒருத்தர் 8 வாசிங்க. அது இதே வார்த்தையை கேட்பீங்க, இதே வார்த்தையை வாசி கேட்போம். உபாகமோ 30 உபாகமோ 30:6-8. தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் 31 வாசி 31:6 வாசிமா 31:6. கர்த்தர் நீ பலம் கொண்டு திறமனாய் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக. எத்தனை தடவை கேட்டீங்க? நான் சொல்றேன், இந்த வாரத்துல கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார். உங்க வலது கையை பிடிச்சிட்டு போவார். மறந்துடாதுங்க, உங்க வலது கையை பிடிச்சிட்டு போவார். அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்னால போய் நிற்பார். அந்த வாசல் அவர் கையை வைப்பார், கதவு திறக்கும். அதை நீ உட்பிரவேசிப்பாய், நீ சுதந்திரிப்பாய். எதற்காக நீ எந்த இடத்துக்கு போறியோ அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளுவாய். அல்லேலூயா. எவ்வளவு அழகான வார்த்தை. கர்த்தர் தாமே அவரே உனக்கு முன்பாக போகிறார். அவர் அடுத்தது என்ன? அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஆண்டனி என்ன கேட்குறீங்க? இந்த வசனத்தை பார்த்தியா? இது உனக்காக தான் நான் இந்த வசனம் இதுக்காக உனக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணதில்லை. கர்த்தரே கொண்டு வந்து இருக்கிறார். அப்ப நீங்க ஏதாவது பயன்படுத்திக்கணும். கர்த்தர் உங்களுக்கு முன்னால போவார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். 8வது வசனத்தை வாசி. 6வது வசனம். நீங்கள் பலமுள்ள திருமணமாயிருங்கள், யாருக்கும் பயப்படாதுங்க, எதை பற்றி பயப்பட வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தர் தாமே உன்னோடு கூட இருக்கிறார். முன்னால போறதில்லை, உன்னோடு கூட வருகிறார், உன் கூட வர்றார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிட. எந்த கார்ல போனாலும் சரி, ட்ரெயின்ல போனாலும் சரி, பிளைட்ல போனாலும் சரி, கர்த்தர் தாமே உன் கூட வருவார். நீ டிரைவ் பண்ணிட்டு போனா உன் கூட இருப்பார். அவர் முன்ன போய் உனக்கு வழியை ஆயத்தப்படுவார், உன்னை தூக்கிட்டு போவார். எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த நம்ம வாசிக்க கிட்ட 45 வாசிப்போம். உனக்கு முன்னே போய் இப்போ கோணி இருக்கிற பாதையை கர்த்தர் இந்த வாரத்தை உங்களுக்கு செவ்வாய்ப்படுத்தி தருவார். உங்க அலுவலக வேலையில, உங்களுடைய தொழில, உங்களுடைய நீங்க என்ன காரியத்துக்கு போறீங்களோ இதெல்லாம் எங்கெல்லாம் கோணி இருக்குமோ அந்த கோணல் எல்லாத்தையும் எடுத்து விட்டு கர்த்தர் நேர்வழியாய் நடத்தி சொல்ல போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி, இதெல்லாம் கர்த்தர் எனக்கு செய்தார் என்று நீ அறியும்படிக்கு உனக்கு என்ன செய்ய போறாரா? வெண்கல கதவு வைத்து பூட்டி இருப்பான், உடைக்க போகிறார். உனக்காக வெண்கல கதவை உடைப்பார். உனக்காக வெண்கல கதவை உடைப்பார். ஆனால் ப்ரமோஷனை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அந்த இரும்பு தாழ்பாடுகளை முறிப்பான். அந்த வெண்கல கதவுல தாழ்பால் பூட்டு எதை போட்டிருப்பான்? இரும்பு. அதை உடைப்பார். ரெண்டையும் கர்த்தர் உடைப்பார். உடைச்சி மறைவிடத்துல இருக்கிற பொக்கிஷம் புதையல் அங்க இருக்கு. நீங்க எதுக்கு பிரயாசப்படுறீங்களோ, எதுக்காக பிரயாசப்படுங்க, அதற்கான உழைப்புக்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென்.
நீங்க உழைப்பிற்கான பலன். நீங்க உழைச்சது ஒருவேளை நிறைய இருந்து அவன் இதுவரையிலும் உங்களுக்கு உடைய ஊதியத்தை குறைவா கொடுத்தானா, இனி அப்படி அல்ல, அதற்கு உழைப்புக்குரிய ஊதியத்தை கர்த்தரை கொடுக்கும்படி உங்களை ப்ரொமோட் பண்ணுவார். அல்லேலூயா. இல்லைன்னா இன்னொரு கம்பெனியில கொண்டு கதவை திறந்து அந்த கதவை கொண்டு போய் உட்கார வைப்பார். அல்லேலூயா. எப்படி கதவு நீங்க நினைப்பீங்க வேலையில மட்டும்தான். நான் உண்மைங்க, வேலைக்கு மற்ற நம்ம தொழில் எதுவானாலும். சமீபத்தில் என் மகன் ஒரு கதை சொல்லுவான், எனக்கு அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. 20 வருஷம் 22 வருஷம் மேனேஜராக இருந்த ஒரு பெரிய மனிதர், ஒரு வயதாளி, நல்ல பெரியவர். அவருக்கு என்ன ஒரு வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட் இருக்கு. ராத்திரி காலையில் போய் பார்க்குறாரா ஸ்டாலின், காலையில் போய் பார்த்தா லேப்டாப்பை திறந்துருந்தா என்ன இருக்கான். போகும்போது எல்லாரும் விஷ் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் லேப்டாப்பை திறந்த உடனே right now hereafter you have no job, your settlement in your account, you can go. இப்படி இருக்கும். இந்த கதவு ஒரு வார்த்தையில் ஒரே செகண்டில் அடைக்கப்பட்டது. ஒரு எவ்வளவு நம்பிக்கை இருப்பார் பாருங்க. இஎம்ஐ அவருக்கு நம்பிக்கையில் என்ன, இத்தனை எவ்வளோ இஎம்ஐ இருக்கும், எவ்வளோ கடன் இருக்கும், எவ்வளவு யோசித்து பார்த்தா ஒரு இந்த வேலை ஒன்றும் நிரந்தரம் அல்ல. கர்த்தர் ஒருத்தர் தான் நமக்கு நிரந்தரம். ஆமென். கர்த்தர் மட்டும் உங்க கூட இருக்க உங்களை ஒருத்தர் அசைக்க முடியாது, ஒருத்தராலே அசைக்க முடியாது. என் மல்கிட்ட தான் சொன்னேன், ஒன்றை ஒருத்தராலே அசைக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் உன் கூட இருக்கிறார். நீ காலையில் பைபிள் வாசிக்கிறது உண்மையா இருந்தால், நீ ஜெபிக்கிறது உண்மையா இருந்தால், கர்த்தர் உன் கூட தன்னை துணையா இருப்பார். நான் உங்களுக்கு தான் சொல்றேன், படிக்கிற எல்லா பிள்ளைகளும் சொல்றேன், நீங்க நல்லா படிங்க, நல்லா ட்ரை பண்ணுங்க. மொபைலை கொஞ்ச நேரத்துக்கு மூட்டை கட்டுங்க. 10th படிக்கிற பிள்ளைகளை மொபைலை தூக்கி துறையை பார்க்காத. டைம் போகலன்னு மொபைல் இருந்தேன்னா உனக்கு 50 மார்க் இல்லை, 30 மார்க் தான் உனக்கு வந்து சேரும். நீ எழுதி வச்சுக்க, ஏன்ட்ட வருத்தப்படக்கூடாது. நான் தெளிவா சொல்றேன், நீ பிரயாசப்பட்டா பலனா தான். பிரயாசப்பட்டேன்னா அதிக பலன் இருக்கு. நாங்க எல்லாம் படிக்க சொல்ல எங்களுக்கு எல்லாம் மொபைல் இல்லை. ஒரு பொன்சியை படிக்க சொல்ல 10th படிக்க சொல்லி இருந்தோம், ஒன்றும் கிடையாது. நாங்கள் காணவும் இல்லை, கேட்கவே இல்லை. என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கவே இல்லை. நீங்க எப்படி இருக்குங்கிறேன், உங்க பிள்ளைகளுக்கு இங்கே கொடுக்காதுங்க. பெற்றோருக்கு சொல்றேன், உன் பிள்ளை படிக்கணும்னா மொபைலை கொடுக்கவே கொடுக்காத. மொபைலை கொடுத்து உன் பிள்ளையை நாசம் பண்ணாத. ஏன்னா வாசலை கர்த்தர் திறந்து இருக்கிறார். அந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கு. +2 வரை கொடுக்காதாங்க. அதுக்கு பிறகு கட்டாயம் அந்த பிள்ளைகளுக்கு அது தேவை வரும். அதனால கொடுக்கணும். கொடுக்காம இருந்தால் நானே கொடுங்கன்னு சொல்லுவேன். ஆண்டவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. உங்களுக்கான வாசலை கர்த்தர் திறக்கிறார். வாசல்கள் எத்தனை இருக்கு? வாசல் எத்தனை இருக்கு? நீங்க தான் சொல்லணும். 12 வாசல் இருக்கு. வேதத்தில் சொல்லப்பட்ட வாசல்கள், திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் 1 இருக்கா? வெளிப்படுத்தல் 3:8 வாசிமா. வெளிப்படுத்தல் 3:8 வாசி. முதல் வாசல். இந்த வாசல்ல வச்சிருந்தீங்க உன் கிரியைகளை, உனக்கு பலன் எவ்வளவு, உனக்கு வருமானம் எவ்வளவு, உனக்கு சம்பாத்தியம் எவ்வளவு, உங்க அப்பாவுடைய வருமானம் எவ்வளவு, உங்க அப்பாவுடைய பலன் எவ்வளவு, உங்க அப்பாவுடைய வருமானம் எவ்வளவு, இது கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் அறிந்திருக்கிறார். உனக்கு வியாதி எவ்வளவு, உனக்கு சிக்கல் எவ்வளவு, உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கு, அதுவும் எனக்கு தெரியும். உன் பலன் எவ்வளவு எனக்கு தெரியும். ஆனா என் நாமத்தை, என் நாமத்துக்காக என் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்காக விடாமுயற்சியாக ஓடுகிறாய் பாரு. கர்த்தர் தான் முக்கியம், கர்த்தருடைய சேவை முக்கியம், கர்த்தருடைய வாசல் முக்கியம். நான் அந்த வாசலை தேடி போனோம். தேவ சமூகத்தை எத்தனை சர்வீஸ் இருந்தாலும் நான் அட்டெண்ட் பண்ணணும், நான் விடக்கூடாதுன்னு இருக்கிற வைராக்கியம் அந்த வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ இதோ வாசல் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இதோ சேர்ந்து சொல்லுங்க, இதோ திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவன் அதை ஒருத்தரும் கூட்ட முடியாது. அவன் டெய்லி ஒரு ட்ரிப் திருநெல்வேலி, டெய்லி ஒரு ட்ரிப் திருவாரூர் வந்தா எப்படி இருக்கும்? ஸ்டாலின் எப்படிப்பா இருக்கும்? அப்ப எனக்கு சந்தோஷம், ஏன்னா கர்த்தருக்கு வர வேண்டியது வரும். ஆமே, நான் சொல்றேன், நீங்க இதை கட்டாயம் நினைச்சுங்க.
கர்த்தர் உங்க கூட ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்க உச்சம் தலையில கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர், சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். எனக்கான வாசல்களை அவர் திறந்து வைத்திருக்கிறார். நான் அதுக்குள்ள போய் எனக்குரிய பொக்கிஷத்தை எடுத்துக்கொள்ளுவேன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறதெல்லாம் நல்ல கரங்களை தட்டி கத்தனை எடுத்துங்க. ஆமென். இதுதாங்க நீ விசுவாசித்த அந்த வாசல் உன்னுடையதா இருக்கும், உன் பிள்ளையுடையதா இருக்கும். ஒருவேளை உன் பிள்ளை இன்னைக்கு இல்லாட்டாலும் அந்த பிள்ளையுடையதா இருக்கும். அந்த வாசலுக்குள்ள உன் பிள்ளைகள் பிரவேசிக்கும். வாசிமா, என்ன அமத்தை, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னே வைத்திருக்கிறேன், அதை ஒருத்தனும் பூட்ட முடியாது. 7ஆம் வசனத்தை வாசி. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது எனவே பரிசுத்தம் உள்ளவர், இதை செய்கிறது யாரு பாரு, பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகோலை, தாவீதின் திறவுகோலை. இங்க ஒன்றும் டூப்ளிகேட் கதவு, டூப்ளிகேட் சாவி கொண்டு போய் எல்லாம் திறக்கலாம் வாய்ப்பே இல்லை. நம்ம ஒரு ஒரிஜினல் சாவி இருந்தா, நம்ம கிருஷ்ணன் கோயில் ஒரு கூட்டு கடை இருக்கு, அதில் கொண்டு கொடுத்தீங்கன்னா என்னோட சாவி அடிச்சு தருவான், வேண்டாம், அவ்வளோதான். டூப்ளிகேட்டா வாய்ப்பே இல்லை. பாருங்க, ஒரு தாவீதி திறவுகோலை உடையவரும் ஒருத்தர் பூட்டக்கூடாதபடி. அப்ப திறந்து வைக்கிறது எப்படி? திறந்து வச்சா ஒருத்தரும் பூட்ட முடியாது. கர்த்தர் உனக்காக வந்து நிற்பார். பூட்டக்கூடாது, திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு இருக்கிறார். அப்ப கர்த்தர் பூட்டினா பூட்டலாம், அதை யாரும் திறக்க முடியாது. அப்ப அந்த மனுஷனுக்கு போட்டது யாரு? பாவம், பரிதாபம் தான். அவ்வளவு வருஷம் ஒரே கம்பெனியில 22 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, அவருடைய கனவு எப்படி இருந்திருக்கும். முடிந்து போதில் ஒரு பென்ஷன் கிடைக்கும், நான் இப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், 3 மாசம் சம்பளத்தை கொடுத்து போயிட்டு வாங்க அனுப்பிட்டாங்க. அந்த மனுஷன் எவ்வளவு வேதனையோடு, அது அங்கே இருந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் பெரியவர் ரொம்ப மரியாதையாக நடப்பாரா, பிள்ளைகிட்ட ரொம்ப இதாக இருப்பாரா. நான் சொல்றேன், நம்ம மனுஷர்கள் இல்லை, கர்த்தர் நினைக்கணும். அதை திறந்தா, கர்த்தருக்கு திறந்தா ஒருத்தனாலே அடைக்க முடியாது. உங்களுக்கு திறந்து இருக்கிறார், அந்த வாசலை யாராலும் அடைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். எத்தனை வகையான வாசல் இருக்கு? பாதாளத்தின் வாசல் இருக்கு, இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாதாளத்தின் வாசல் இருக்கு, மரண வாசல் இருக்கு. பைபிளை பார்க்கணும், நீங்க வாசிக்கல, வாசித்து பாருங்க, டெய்லி ஒரு அதிகாரம் வாசிங்க. மரண வாசல் இருக்கு, பாதாளத்தின் வாசல் இருக்கு, பரலோக வாசல் இருக்கு, பரலோகத்தின் திறவுகோலை உடையவரும். வாசிருக்கீங்களா? மத்தேயு 16 வாசிங்க. மத்தேயு 16 வாங்க. மத்தேயு எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். அந்த வசனத்தை கரெக்டா சொல்லணும், அப்பதான் உங்களுக்கு வாசிக்கணுங்க. எனக்கெல்லாம் எங்க அம்மா முழங்கால விட்டு வசனத்தை படிக்க சொன்னதுனால இன்னைக்கு வசனத்தை எடுத்த உடனே வாசிங்க. 19ஆம் வசனம் வாசிங்க. பரலோகராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். யாருக்கு தருவாரா? பேருவை போல தேவனுக்காக வைராக்கியமா இருந்தா உனக்கு அந்த வாசலின் திறவுகோலை உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ எவ்வளவு பைபிள் வாசித்தாயோ, எவ்வளவு நேரம் ஜெபித்தாயோ, அதெல்லாம் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்துல கட்ட அவிழ்த்தாயோ, அதெல்லாம் பரலோகத்துல கட்ட வைக்கப்பட்டிருக்க என்றார். ஆமென், அல்லேலூயா. இப்ப எத்தனை வாசல் ஆச்சு பார்த்தோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வசனத்தை நான் இப்ப எடுத்துட்டு இருக்க முடியாது, நம்முடைய கான்டெஸ்ட் மாறி போகும். வாசல் எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு நமக்கு ஒரு சில வாசல்களை நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். பரலோக வாசலுக்கு அப்புறம் பார்த்துக்கிடுவோம். நான் உங்களுக்கு சொல்றதுதான், ஒரு வசனத்தை உங்களுக்காக கர்த்தர் இந்த வாசலை திறந்திருக்கிறார். ஆமென். வாசிங்க. ஏசாயா எழுதின புஸ்தகம் 35ஆம் அதிகாரம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவும். யாருக்கு கண்ணு திறக்கப்படுமா? யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆவது 6ஆவது 7 வாசிங்க.
யோவான் 9:5-6-7 குருடனுக்கு கண் எப்படி திறக்கப்படுது? உலகத்தில் இருக்கையில் குருடனுக்கு கண்ணை பார்க்காமபடி ஒரு சட்டர் அடிச்சிருக்கு. இந்த கண்ணை எப்படி மூடனா ஒரு சட்டர். சிம்பிளா ஆண்டவர் இயேசு ஒரு கையை கொண்டு வந்து உன் கண்ணுக்கு முன்னால வச்சா தானா கண்ணு மடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுடுங்க. வாசிமா. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். உலகத்திற்கு ஒளி கர்த்தர். அப்போ ஒரு மனுஷனுடைய பார்வை இழந்தால் அவன் இருளை பார்க்கிறான். அப்போ ஒளி அவனிடத்துல இல்ல. அடுத்தது இவைகளை சொல்லி ஒரு மனுஷனை கண்ணை திறக்கிறதுக்கு சிலது பார்த்தா சே அப்படின்னு இருக்கும், சிலதை பார்த்தா சே இப்படி இல்லாமா என்ன செய்திருக்க பாருங்க. தரையில துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி, அது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தரையில மண்ணுல துப்பி இருக்காரு. அந்த துப்பியை அந்த விரலை வச்சு அதை சேராட்டு மாத்தி சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, அந்த சேற்றை அந்த கண்ணில் வைத்தாராம். அந்த சேற்றை கண்ணில் வைத்தாராம். நீ போய் சீலோவாம் காலத்துல அதுக்கான விளக்கத்தை நான் இப்ப சொன்னா இந்த வாசல் அடிபட்டு போவோம். அதுக்கான விளக்கத்தை நான் இன்னொரு தடவை சொல்லுவேன். எப்படி சேர் உண்டாக்குனா, எப்படி அந்த வைத்தா, ஏன் துப்பி வைத்தா அப்படின்னு உள்ளதெல்லாம் நான் பின்னால சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு வசனம் இருக்கு, நான் பின்னால உங்களுக்கு சொல்லுவேன். இப்ப பார்ப்போம். நீ போய் சீலோவாம் குளத்துல கழுவு என்றால் சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா. அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஒவ்வொரு நாளும் ஃபாஸ்டிங் பிரேயர்ல நம்ம ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கம்யூனியன்ல நான் இந்த வாரத்துல லேசா ஒரு வசனத்தை சொல்ல மறந்ததே, ஞாபகப்படுத்தி விட்ட தம்பியை நான் பல முறை கத்தட்ட சொல்லியிருக்கேன். நான் சொன்னேன், நம்ம அதுல தன்னைத்தான் சோதித்து அறிந்து இந்த பாத்திரத்தில் கைப்பட கடவன் சொல்றார். நீங்க எத்தனை பேர் பாவத்தை அரைக்க பண்ணீங்க, எத்தனை பேர் உங்களை சுத்தம் பண்ணீங்க, அப்பந்தான் உங்களுடைய பார்வை தெளிவான பார்வையா கத்த மாற்றி தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு டெய்லி கத்தருடைய சமூகத்தை ஒரு பொய்யாவும் நீங்க சொல்லாம இருக்க மாட்டீங்க. ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னா, நான் எல்லாம் ஒரு என்னுடைய சுயம் என்னை அடக்க முடியாமல் தானாக பொய் வெளியே வந்துட்டுனா அடுத்த செகண்டே ஏசப்பா நான் இந்த பொய்யை சொல்றேன், என்னை மன்னிச்சிருங்க 100 மன்னிப்பு கேட்பேன். ஒரு பொய் சொல்லிட்டீங்க, துணிச்சு சொல்றது வேற, துணிச்சு சொன்னா மன்னிக்க மாட்டார். தெரியாம நம்ம சொல்லுவோம், உணர்ச்சிவசப்பட்டு சொல்லிடுவோம், அதெல்லாம் கர்த்தர் மன்னிப்பார். அல்லேலூயா. பார்வை அடைந்தவனாய் அப்போ குருடருடைய பார்வையை அடையும்படி வாசலை திறக்கிறார். அடுத்த வசனத்தை தொடர்ந்து அந்த ஏசாயா 35:5 பின்பகுதியை வாசிப்போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதித்தான். இல்ல, 5வது வசனத்துல பின்பகுதி. அப்பொழுது குருடர் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் செவிடருடைய செவிகள் திறந்து போகும். வாசிங்க. மார்க் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 32-33 வாசிங்க. அப்போ எத்தனை வாசல் இருக்கு. கண்களை மூடுறது ஒரு வாசல், காது கேட்காம இருக்கிறதுக்கு உள்ள ஒரு ட்ரம் இருக்கு. அந்த ட்ரம் அந்த ஒரு பெரிய கேப் வந்துட்டுனா காது கேட்காது. ட்ரம் கேப் அடைக்கிறாரு பாருங்க. நம்ம எல்லாம் சொல்லுவோம் எப்படி இருக்குன்னு. வாசிங்க. அங்கே அவருடைய ப்ராப்ளம் என்னது? கொன்னை வாய். பரியாசத்துக்கு பஞ்சமே இருக்காது. திக்கி நான் எல்லாம் ஸ்கூல்ல இருக்கு. நானே எத்தனையோ பேர் அப்ப இப்ப இதை வாசித்தோடனே நான் மன்னிப்பு கேட்டார் நாட்கள் உண்டு. ஏய் கொன்னை வாய தள்ளி போனான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவனை திக்கி பேசுவான். அவனை பார்த்து அது அவனுடைய இயல்பு அல்ல, அவனுடைய பிறப்பின் உடைய ஒரு கோளாறு. அதை வாசிக்க. கொன்னை வாயுடைய செவிடனை ஏசப்பாட்ட கொண்டு வந்தாங்க. அவர் தமது கையை வைக்கும்படி வேண்டிக் கொண்டார். அவன் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டான்? ஆண்டவரே எனக்கு காதை திறந்து தாங்கன்னு கேட்கல. நல்லா புரிஞ்சுடுங்க. ஆண்டவரே உங்க கையை என் தலைக்கு மேல என் மேல வைங்கன்னு வேண்டாம். நானும் சொல்றேன், ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்க வியாதி இருக்க இடத்துல ஏசப்பா இப்போ உங்க கையை வைங்கன்னு கேளுங்க. உனக்கு எந்த பேக் பெயின் இருந்தாலும் சரி, அதை முதுகில் வை கையை.
என்ன இருக்கோ, எங்க ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்துல எல்லாம் ஏசப்பா எனக்கு நீங்க ஆண்டவரே எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் என் சரசு முதல் பாதம் வரையில் இருக்கா, அங்கேருந்து தடவிக்க ஆண்டவரே இப்போ உங்க கையை வைங்கப்பா, ஏசப்பா உங்க கையை என் மேல வைங்கப்பா, அந்த இடத்த தொடுங்கப்பா, அந்த இடத்த நீங்க தொடுங்கன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்க மேல கையை வைப்பார். அல்லேலூயா. நீ சுகமாகவா என்று ஆண்டவருடைய நாமத்துல கட்டளையிடுகிறேன். ஆமென். அல்லேலூயா. வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவர் அவனை ஜன கூட்டத்துக்கு வெளியே தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவர் தொடுவது எப்படி தொடுறாரு பாருங்க, தன்னுடைய விரல்களை அவர் காதுகளில் வைத்து உமிழ்ந்து நாவை தொட்டு கொன்னைவார்கள். இது ஓகே. நாவை போய் தொட்டு அவனுங்க நாவல வச்சாருன்னா இது எப்படி இருக்கு? சிலது பார்க்க அப்படிதான் இருக்கும், ஆனா அதுல நிறைய ரகசியம் இருக்கு. ஆண்டவர் தொடும்போது அந்த வாய் அந்த தொடல் என்ன, அவன் வாய் திறக்காது. அவன் வாயை திறக்க தேவன் செய்த செயல். வெட்கம் பார்க்கல கர்த்தர், அவருக்கு தேவை எனக்கு ஒரு ஆத்துமா. அவனும் அப்ப வெட்கம் பார்க்கல. ஏசப்பா வெட்கத்தை பார்த்தாரா? இல்லல்ல. காதை தொட்டால், காதல கையை வச்சால், நாம உமிழ்ந்து அவன் வாயில வச்சால் அவன் எவ்வளவு அழகா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். வானத்தை அண்ணாந்து பார்த்து, அடுத்த பாருங்க, வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு, அவ்வளவு பெரிய சவுடு, அதனால்தான் பெருமூச்சு விடுகிறார். பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாய் திறந்துட்டு. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு அப்படி தொடுகிறார். நீங்க தொட்டீங்கல்ல, நீங்க உங்க கையை வச்சுங்கல்ல, ஆண்டவர் உங்க கையை தொடுகிறார், உங்க வாயை தொடுகிறார், உங்க இருதயத்தை தொடுகிறார், உங்க தலையை தொடுகிறார், உங்க கண்ணை தொடுகிறார். லிலியமா இருக்கிறார், உங்க கண்களை தொடுகிறார். ஆண்டவர் தொட்டு உங்களை பலப்படுத்துகிறார். உன் முதுகை தொடுகிறார். ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிறார். உன் வைகுண்ட சுகத்தை ஆண்டவர் இந்த நேரத்துல கட்டளையிட்டார். எப்படி கொன்னையா வாயன் சுகம் பெற்றாரோ அதே போல தேவன் உன்னை சுகப்படுத்துகிறார். ஆமென். கரங்களை தட்டி கட்டப்படுத்துங்க. ஆமென். அதை விசுவாசிங்கனாதான் இனி நான் இதை பார்க்க மாட்டேன். அப்படி விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டு இருப்பார். வாசல் எவ்வளவு பெரிய வாசலை கர்த்தர் திறந்திருக்கார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 16:9 வாசிங்க. 1 கொரிந்தியர் எழுதின புத்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், வேலைக்கு போற உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்காக அனுகூலமான கதவை கர்த்தர் திறந்திருக்கிறார். அல்லேலூயா. படிச்சு முடிச்சா, நான் லிபிக்கு சொல்றேன், முடிச்ச உடனே உனக்கு 20,000 ஜாப் கர்த்தர் தருவார். அதுக்கப்புறம் போக போக ப்ரமோஷன் ஆகும். ஏன்னா என் மபிக்கு முதல்ல 20,000 கிடையாது, இப்போ பார்த்தீங்கன்னா வாங்குறாரு நிறைய. அது நான் சொல்றேன், தேவனால் கூடாது. உன் பிரயாசம் அப்படி இருக்கு. 2 வருஷம் பிரயாசப்பட்ட பிள்ளை இன்னைக்கு பலன் படுறா. அது உண்மையானு கேட்டால், நாங்கள் எங்களுக்கு ஒருத்தர் இருந்தாலும் நைட்லலாம் சில சமயங்களை ரொம்ப நேரம் பேசிட்டு வருவா. என்னன்னு கேட்டால், பின்னால் எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுனால பேசிகிட்டே வந்தேன். ராத்திரி முடிச்சுட்டு வரும்போது சொல்ல இப்படி பிரயாசப்படுங்கிற உங்களுக்கான அனுகூலமான கதவு சும்மா ஒன்றும் இல்லைங்க, அனுகூலமான கதவை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னேன், கர்த்தர் உன்னை சீமானாய் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னது கர்த்தர் உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வார்த்தை சொல்லியிருக்கேன், அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். தேவாக்கு சொன்னேன், 35 வயசுல நீ பெரிய இன்ஜினியராக இருப்ப, உன்னை சுற்றி நிறைய நிபுணர்கள் இருப்பாங்க. அதை விசுவாசிக்கணும். கர்த்தர் அப்படி செய்கிறார்னா கட்டாயம் செய்ய போகிறார். அல்லேலூயா. அதே போல 2 கொரிந்தியர் 2 வாசிங்க. இந்த கதவுகள் எல்லாம் யாரால் திறக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, என்னால திறக்க முடியாது, ஒருத்தரால் திறக்க முடியும். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2:12-14 வாசிங்க. மேலும் நான் கிறிஸ்துவின் மேலும் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு துரோவா பட்டணத்திலே வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. நானும் கொஞ்சம் ரொம்ப நாளாட்டு இதே போல கதவு திறக்காமல் இருந்தது. இப்ப திறந்த பிறகுதான் எனக்கு பெரிய சமாதானமும், எனக்கான கதவு திறந்த பிறகு உண்மையாட்டே அநேக ஜனங்களுக்காக ஜெபிப்பதற்கும் அநேகமாக தேவனோடு உறவாடவும் எனக்கு கர்த்தர் திறந்து வைத்தார். அல்லேலூயா, ஆமென்.
ஆமே. ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிட்டு. எனக்கு இப்ப நினைச்சா கூட அந்த நாட்கள் கஷ்டமா இருந்து, ஆனா இப்ப நினைக்கிறேன் கர்த்தர் செய்தது எனக்கு பெரிய அனுகூலமான கதவு. அல்லேலூயா. நானும் சொல்றேன், உங்க ஒவ்வொருத்தருக்கும் இதே போல அனுகூலமான கதவை கர்த்தர் திறந்திருக்கிறார். நீங்க போறீங்க, இது யாரால் திறக்கப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தரால். இந்த கதவு யாரால் திறக்கப்பட்டிருக்கு? கர்த்தரால் திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அந்த கதவுக்குள்ள போறீங்க, அதுக்குள்ள போய் பிரவேசிக்கிறீங்க, அதுக்குள்ள இருக்க பொக்கிஷத்தை பெற்றுக் கொள்வீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. அல்லேலூயா. 14வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் இவங்களை எல்லாம் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். தோற்க மாட்டீங்க. ஆமென். நீ தோல்விக்கு சொந்தக்காரன் அல்ல, நீ தோல்விக்கு சொந்தக்காரி அல்ல, நீ ஜெயிக்க பிறந்த பிள்ளை. நீ ஜெயிக்க தான் கர்த்தர் உன்னை வைப்பார், தோற்க விட மாட்டார். அல்லேலூயா. சும்மா இல்லைங்க, கர்த்தர் நல்லவர். எல்லாம் எங்க போனாலும் ஜெயமுனை தேடி வரும், எங்க போனாலும் ஜெயமுனை தேடி வரும். ஜெயம் உனக்குரியது. ஜெயம், அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள். வெள்ளாடைகளில கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை போற இடத்துல எல்லாம் உன்னை பார்த்த உடனே கர்த்தருடைய பிள்ளை சொல்ற வாசனை அங்க இருக்கும். கர்த்தருடைய வாசனை அங்க இருக்கும். உனக்கான மரியாதை உனக்கு தேடி வரும். நீ எதிர்பார்க்க முடியாத மரியாதையை பார்ப்ப. ஒரு அன்னாளுடைய கர்ப்பத்தை திறந்தார், அதனால ஒரு சாமுவேலை பெற்றாள். நான் சொல்றேன், பிள்ளைக்காக ஏங்குறவங்க யாரா இருந்தாலும் உங்களுடைய கர்ப்ப வாசலை திறக்கிற கர்த்தர், இந்த பாதை, இந்த வாசலை திறக்கிற கர்த்தர். நீங்க ஜெபித்தா போதும், அன்னாலை போல ஜெபிங்க, தேவ சமூகத்துல காத்துருங்க, உங்களுக்கான வாசலை கர்த்தர் திறப்பா. அல்லேலூயா. அநேகருக்கு திருமணங்கள் தடைபட்டு அந்த வாசலை கர்த்தர் திறக்கிறார், அதுக்குள்ள பிரவேசிப்பீங்க. இந்த வாசல் மிகவும் மகிழ்ச்சியான வாசல். கர்த்தர் உங்களுக்கு முன்னால போகிறார். மறந்துடாதுங்க, இன்னைக்கு சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் கர்த்தர் உங்க முன்னால போவார். அவர் உங்க கூட இருப்பார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அதனால பயப்படவோ திகைக்கவோ கலங்கவோ வேண்டாம். தைரியமா இருங்க. போற இடத்துல வெற்றியாய் வாங்க. கர்த்தர் உங்களுக்கு கூட இருந்து உங்களை மகிழ செய்வார். ஆமென். எல்லாரும் எழும்புவோமா? எல்லாரும் எழும்புவோம். கொஞ்சம் நீங்க கேட்ட அப்படி இந்த வசனத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. ஏசப்பா எனக்காக பரலோக வாசலை திறந்திருக்கிறார். எனக்காக ஆண்டவரே வெண்கல கதவை உடைக்கிறீங்க, இரும்பு தாழ்பாலை முறிக்கிறீங்க, அந்த கோணி போன பாதையை செவ்வாய்ப்படுத்த இருக்கிறீங்க. எனக்கு முன்னால தூதனை அனுப்புகிறீங்கப்பா. அந்த தூதனான ஒரு முனை போய் வழிகளை திறந்து பாதைகளை செவ்வாய் பண்ணுகிறார். எனக்கான ப்ரமோஷனை வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே என் கண்கள் பார்வையற்ற கண்களை கத்த திறந்தீங்கப்பா. என் காது ஆண்டவரே சரியாய் கேட்காததெல்லாம் கேட்கும்படி காதை திறந்திருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். என் தகப்பனால் கூடாதது ஒன்றே இல்லப்பா, என் தேவனால் எல்லாம் கூடும். நீ சொல்லி இருக்கிறீங்க. காதை தொட்டீங்க, கண்களை தொட்டீங்க, அவங்க சுகமானாங்க. காது திறக்கப்பட்டது, கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவரே அந்த வாசல்களை திறந்தீங்கப்பா. அதே போல ஆண்டவர் தகப்பனே இந்த நாள்ல செய்தியை கேட்ட அந்த பிள்ளைகளுக்கு கூட போய் அவங்களுக்கு வாசலை திறங்க, அவங்களுடைய ப்ரமோஷனை கட்டளையிடுங்க. என் தேவன் அந்த வாசலுக்குள்ள போய் மகிழ்ந்து கனிகூற தேவன் கிருபை கொடுத்து நன்மை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இன்று பெற்ற சதா காலங்களிலும் நம் அனைவரோடு விசேஷமாக மெல்வினோடு மல்லிகாவோடு கூட இருப்பதாக. ஆமென்.